மேலூர் தொகுதியை கேட்கும் அமமுக, அதிர்ச்சியில் அதிமுகவினர். அமமுக தொடங்கப்பட்ட மதுரை மேலூர் தொகுதியை அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து கால் நூற்றாண்டாக வெற்றி பெற்று அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் இந்த தொகுதியை அமமுக கேட்பதால் மதுரை மாவட்ட அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். அதிமுக பாஜக கூட்டணி கட்சியினர் தங்களின் விருப்பமான தொகுதிகளின் பட்டியலை கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் அதிமுக மேலிடத்திடம் வழங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த முறை மதுரை மாவட்டத்தில் அதிமுக 8 தொகுதிகளில் போட்டியிட்டு மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி ஆகிய 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இந்த முறையும் 5 தொகுதிகளையும் கூட்டணிக்கு விட்டு கொடுக்காமல் போட்டியிட அதிமுக தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த 5 தொகுதிகளிலும் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று அதன் கோட்டையாக திகழ்கிறது. இவற்றில் உச்சமாக மேலூர் தொகுதியில் அதிமுக 2001ஆம் ஆண்டு முதல் கால் நூற்றாண்டாக வெற்றி பெற்று வருகிறது. இந்த தொகுதியில் 6 முறை அதிமுக வெற்றியும் பெற்றிருக்கிறது. தொடக்க காலத்தில் காங்கிரஸ், திமுக இந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளன. அதன் பிறகு அதிமுக வசம் இந்த தொகுதி முழுமையாக வந்துவிட்டது. இந்த முறையும் அதிமுக இந்த தொகுதியில் களம் இறங்க தொகுதிக்குட்பட்ட புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வி. ராஜன் செல்லப்பா மேலூர் பகுதி நிர்வாகிகளுடன் கடந்த ஓராண்டுக்கு முன்பிருந்தே தேர்தல் பணிகளை துவங்கிவிட்டார். இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் திடீரென அமமுக இணைந்த நிலையில் டிடிவி தினகரன் மேலூர் தொகுதியை விரும்பி கேட்பதாக சொல்லப்படுகிறது. அமமுக மேலூரில் தொடங்கப்பட்டது என்பதால் அந்த சென்டிமெண்டில் அங்கிருந்து தனது கட்சி எம்எல்ஏவை சட்டப்பேரவைக்கு செல்ல டிடிவி தினகரன் விரும்புவதாக கூறப்படுகிறது. இன்னும் கூட்டணியில் தொகுதிகளை முடிவு செய்யும் பேச்சுவார்த்தையே தொடங்காத நிலையில் அமமுகவின் விருப்பத்தை அறிந்து மதுரை மாவட்ட அதிமுகவினர் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். இது குறித்து அமமுகவினர் கூறும்போது, கடந்த தேர்தலில் மேலூர், உசிலம்பட்டி தொகுதிகளில் எங்கள் கட்சி வேட்பாளர்கள் கணிசமான வாக்குகளை பெற்றனர். மேலும் மதுரையில் ஒரு தொகுதியிலாவது போட்டியிட திட்டமிட்டு உசிலம்பட்டி, மேலூர் ஆகிய 2 தொகுதிகளில் ஒன்றை கேட்கிறோம். கிடைக்கும் என்று நம்புகிறோம். இல்லாவிட்டால் மதுரை கிழக்கு தொகுதியை கேட்போம். தற்போது டிடிவி தினகரனும் பழனிசாமியும் ராசியாகி விட்டதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தேர்தல் பணியாற்ற துவங்கிவிட்டனர். இதனால் தொகுதி பங்கீட்டில் எங்களுக்குள் பிரச்சனை வராது என்று அவர்கள் தெரிவித்தனர்.